அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வானதுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய பின்னணியை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் நேரடியாக தேர்வு செய்வதற்கு பதிலாக பொதுக்குழு உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் வழக்கறிஞர் சூரியமூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த வழக்கை தாக்கல் செய்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே இல்லை, வேறு ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஆகியால் சூரியமூர்த்தியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனு செய்திருந்தார். இந்த அதிமுக கட்சி விதிகளின்படி உறுப்பினர் அட்டையை வழங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமே இல்லை. அதிமுக விதிப்படி கட்சியின் பொதுச் செயலாளர் என்பவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தாம் அதிமுகவின் உறுப்பினர் தான் என சூரியமூர்த்தி தரப்பில் இருந்து வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்று சூரியமூர்த்திக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் மனுவை உரிமையியல் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 1 தள்ளுபடி செய்தது. சென்னை உரிமையியல் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த மனுவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது அந்த மேல்முறையீட்டு மனுதான் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரட்டை இலை சின்னம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு செய்திருந்த நிலையில் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது தள்ளுபடி செய்திருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.